சென்னை மெரினாவில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக டிஜிபிக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். அந்த நோட்டீஸில் தமிழக டிஜிபிக்கு என்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விவரிங்க. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சென்னை மெரினால மிகப்பெரிய அளவிலான ஒரு விமான சாகச நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த சாகச நிகழ்ச்சியில 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒரே நேரத்துல ஒன்று கூடியதால சென்னை முழுவதுமே போக்குவரத்து நெரிசல்ல ஸ்தம்பித்தது. குறிப்பாக இதுல கூட்ட நெரிசல்ல சிக்கி 5க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில 10க்கும் மேற்பட்டோர் இதுல காயமடைந்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். குறிப்பாக இந்த சாகச நிகழ்ச்சியை முறையாக முன்னேற்பாடு செய்யாத காரணமாகவே இது போன்ற போக்குவரத்து நெரிசலில் ஈடுபட்டு இது போன்ற கூட்ட நெரிசல்ல சிக்கி பொதுமக்கள் உயிரிழந்ததாக அப்போது பலர் குற்றஞ்சாட்டினர். இந்த விவகாரம் பூதாகரமாக கிளம்பிய நிலையில இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கையுமானது எடுக்கப்பட்ட நிலையில இது தொடர்பாக ஒருவர் உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தார். அது மட்டுமின்றி இவர் பல்வேறு இடங்கள்ல புகாரையும் அளித்தார். அதாவது வழக்கறிஞர் எஸ் கே சாமி என்பவர் இது தொடர்பாக தமிழக டிஜிபிக்கு தற்போது தேசிய மனித உரிமை ஆணையம் ஒரு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளது. குறிப்பாக அதுல சென்னை காவல்துறை ஆணையர் ஒழுங்காக இந்த ஏற்பாடு செய்யாமல் அஜாக்கிரதைய காரணமாகத்தான் இந்த 5 பேர் உயிரிழந்ததாகவும் பொதுமக்கள் பலர் இதுல பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த எஸ் கே சாமி என்பவர் குறிப்பிட்டு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக்கூடி தமிழக டிஜிபி மற்றும் தமிழக அரசிடம் ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கும் இந்த எஸ் கே சாமி என்பவர் கடந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புகாரை ஒன்றை அளித்திருந்தார். இந்த நிலையில இந்த புகார் தொடர்பான அறிக்கையை 4 வாரத்துல சமர்ப்பிக்குமாறு தமிழக டிஜிபிக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளது. தற்போது இது தொடர்பான அறிக்கையும் தமிழக டிஜிபிக்கு அனுப்ப இருக்கிறார்கள். அது தொடர்பான விசாரணையும் நடைபெற திட்டமிட்டிருப்பதாகவும் அத்தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.